ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மிகாஸ் டைரி. நம்ம இன்றைக்கி ஃபேமிலி டே ஸ்பெஷல் ரெசிபி வீடியோ தான் பார்க்க போகிறோம். இங்கே கனடாவில் பார்த்திங்கன்னா எவ்ரி இயர் 3rd Monday ஆஃப் February பார்த்திங்கன்னா ஃபேமிலி டே செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஸோ நம்ம இன்றைக்கி குலாப் ஜாமுன் தான் பார்க்க போகிறோம். ஃபேமிலி டே ஸ்பெஷல் ரெசிபியாக குலாப் ஜாமுன் பார்த்திங்கன்னா பொதுவாகவே நிறையா பேருக்கு கிராக்ஸ் விழுகும், இல்லைனா சுகர் சிரப் சரியாக அப்சர்வ் ஆகாமல் இருக்கும். ஸோ ஜூஸியாக கிடைக்காம இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்க பிகினர்ஸாக இருந்தால் கூட ஓகே. நான் இந்த வீடியோவில் சம் டிப்ஸ் ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கிற நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நான் இன்றைக்கி கிட்ஸ் பிராண்டில் தான் குலாப் ஜாமுன் மிக்ஸ் எடுத்துருக்கிறேன். நீங்கள் எந்த பிராண்ட்னாலும் எடுத்துக்கலாம். இது கரெக்டாக பார்த்தீங்கன்னா 100 grams வருது. இதை ஒரு மிக்சிங் பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு ஒரு 100 gram ஃப்ளார் அப்படின்னா அதுக்கு ஒரு 50 to 60 ml வரைக்கும் பால் தேவைப்படும். தண்ணி சேர்த்தும் மாவு பிசையலாம். ஆனால் நீங்கள் பால் சேர்த்து பிணையிறப்போ ரொம்பவே ஒரு ரிச் ஃப்ளேவரில் நமக்கு குலாப் ஜாமுன்ஸ் கிடைக்கும். நம்ம ஃபர்ஸ்ட் முக்கியமான டிப் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபிங்கர்ஸ் யூஸ் பண்ணி தான் மாவை பிசையணும். நம்மளோட பாம் யூஸ் பண்ணக்கூடாது, உள்ளங்கை யூஸ் பண்ணக்கூடாது. ரொம்ப அழுத்தம் கொடுத்து நம்ம மாவை பிசையக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து இந்த மாதிரி ஸ்டிக்கி கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நம்ம மாவை ரெடி பண்ணிக்கலாம். ரெடி பண்ணிவிட்டு இப்போ அதை ஒரு லிட் போட்டு கவர் பண்ணி வச்சிடலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம சுகர் சிரப் ரெடி பண்ணணும். அதுக்கு நான் 1.5 கப் அளவுக்கு சுகர் எடுத்துக்கிறேன். ஸோ 1.5 கப் சுகருக்கு 1.5 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். ஈக்குவல் குவான்டிட்டி தான் சேர்க்கணும். சுகர் எல்லாமே கரையிற வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இந்த மாதிரி இதில் நமக்கு கம்பி பதம்லாம் தேவையில்லை. நமக்கு ஜஸ்ட் ஸ்டிக்கி கன்சிஸ்டன்சி வந்துச்சுனாலே போதும். இப்போ நமக்கு பாகு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம பால்ஸ் போட ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு முன்னாடி முக்கியமான டிப் என்னென்னா, நம்ம கையில் நல்லா ஆயிலோ இல்லை கீயோ 2 கையிலும் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ தான் நமக்கு கிராக்ஸ் இல்லாமல் பால் பண்ண முடியும். இந்த மாதிரி பாம்குள்ளே வச்சு லைட்டாக ப்ரெஷர் கொடுத்துட்டு நீங்கள் பால் பண்ணுங்கள். ஸோ பாருங்கள் எவ்வளோ பர்ஃபெக்ட் பால்ஸ் கிடைக்குதுன்னு. ஸோ இந்த சைஸில் பண்ணாலே நமக்கு ஒரு பர்ஃபெக்ட் சைஸில் குலாப் ஜாமுன் கிடைக்கும். உங்களுக்கு ரொம்ப பெருசாக வேணும் அப்படின்னா இதை விட கொஞ்சம் பெரிய சைஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் எல்லா பால்ஸும் ரெடி பண்ணிட்டேன். இப்போ நம்ம ஆயிலை ப்ரீ ஹீட் பண்ணிடலாம். ஸோ த்ரூ அவுட் த ரெசிபி பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே நம்ம மீடியம் டு லோ ஃப்ளேம் தான் வச்சுக்கணும். ஸோ இப்போ நான் பால்ஸ் எல்லாமே ஒன்று ஒன்று ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கரண்டி வச்சு ரொட்டேட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா ஈவனாக எல்லா சைடும் பர்ஃபெக்டாக குக் ஆயிரும். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டிப் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம குலாப் ஜாமுன் ரோஸ்ட் பண்ணி வச்சுருப்போம் இல்லையா, கோல்டன் பால்ஸ். இது எல்லாத்தையும் ஒரு பேப்பர் டவலில் ஃபர்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. அந்த ஆயில் எல்லாமே அப்சர்வ் ஆனதுக்கப்புறமா அதை சூடான சுகர் சிரப்புக்குள்ளே ஆட் பண்ணணும். அப்போனா தான் நமக்கு அந்த ஜீரா எல்லாமே பர்ஃபெக்டாக அப்சர்வ் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிவிட்டு ஒரு 20 minutes கழித்து நம்ம எடுத்து சர்வ் பண்ணிடலாம். நம்மளோட ஜூஸியான குலாப் ஜாமுன் இவ்வளோ பர்ஃபெக்டாக ரெடி ஆயிடுச்சுன்னு பாருங்கள். ஸோ பிகினர்ஸ்லேருந்து எல்லாருமே நான் சொன்ன டிப்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கும் இதே மாதிரி குலாப் ஜாமுன்ஸ் கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.